திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 863, அதிகாரம் பகை மாட்சி. விக்கிரமன் என்பவர் ஒரு சோழ மன்னர். காவிரி பூம்பட்டினத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தவர். அதே காலத்தில் மதுரையில் வங்கிய சேகரன் என்னும் பாண்டிய மன்னர் செங்கோல் செலுத்தி வந்தார். அவரின் புகழின் மீது பொறாமை கொண்டு சோழ மன்னர் விக்கிரமன் பல வஞ்சக செயல்களை செய்து வந்தார். ஏனென்றால் விக்கிரமனுக்கு மதுரை அரசன் வங்கிய சேகரனின் திறமையை கண்டு பயம் ஏற்பட்டது. அதனால் நேரே சென்று போர் தொடுக்க அஞ்சினார். சோழ மன்னரிடம் நயத்தகு குணங்களும் இல்லை, சிறந்த அறிவும் இல்லை. ஆனாலும் எப்படியாவது மதுரை மன்னரை வென்றுவிட வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதற்காக வடநாட்டு மன்னர்கள் சிலரின் துணை கொண்டு போருக்கு புறப்பட்டார். இவர்கள் மதுரை நோக்கி வருவதைக் கண்டு பாண்டிய மன்னர் மனம் கொதித்து படைகளுடன் வெகுண்டெழுந்து இவர்கள் மீது போரிட்டார். மதுரை மன்னரின் வீரத்தை பார்த்ததும் சோழ மன்னர் புறமுதுகிட்டு ஓடினார். அவருடன் வந்த மன்னர்கள் எல்லாம், தலைவனாய் உள்ள நீ இங்கனம் தளர்ந்து மீளலாமா என்று அவரை பிடித்து நிறுத்தி உடன் வைத்திருந்தனர். சோழ மன்னரையும் வடநாட்டு மன்னர்களையும் வென்றவுடன் மதுரை மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு பாண்டிய மன்னனை வீரகோலத்தோடு அலங்கரித்து பட்டத்தை யானையின் மேல் சங்கு ஒளி முழங்க ஆரவாரத்துடன் உலாவரச் செய்து மகிழ்ச்சி கொண்டனர். இச்செய்தியை திருவிளையாடல் புராணம் கூறுகிறது. எதற்கும் பயப்படுபவர், நூலறிவு இல்லாதவர், நிலை தெரிந்து செயல்படாதவர், யாருக்கும் எதையும் கொடுக்காதவர், இத்தகைய தன்மைகளை உடையவர் பகைவர்களுக்கு மிகவும் எளிய வெற்றிக்கு உரிய பொருளாகி விடுவர் என்பதை அஞ்சும், அறியான், அமைவிலன், ஈகலான், தஞ்சம் எளியன் பகைக்கு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அஞ்சுவதும் அறிவின்மையும் அழிக்கும், வீரமும் கொடையுமே ஆக்கம்